கவலைப்படாதிருங்கள். அப்ப கடவுள் இயேசு நம்மை அவர் ஆளுகை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் வரவே வராதுங்க. ஏன்னா அவர் பார்த்துக்குவார். அப்ப எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை பத்தியா. இன்னைக்கு மனிதன் கவலைப்பட்டு என்ன பண்றான், தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படாது என்று சொன்னவர் அதற்கு ஒரு தீர்வு வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை நாம் பின்பற்றுறதில்லை, கடைபிடிக்கிறதில்லை, அதை சிந்திக்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை. விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம கவலைப்படுறோம்னா அது காரணம் என்ன? கடவுள் நம்ம கூட இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அவர் பட்சபாதம் உள்ள கடவுள் அல்ல. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய கடவுளும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஒவ்வொரு அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை ஒவ்வொருவரோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், என்ன நீங்க ரொம்ப சோகமா இருக்கிறீங்க, ரொம்ப சோர்வா இருக்கிறீங்களே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். அது ஏன் கேட்குறீங்க? ஒரே கவலைங்க, குழப்பம், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். அவரு கேட்டாராம், ஒரே கவலை தானேங்க, அதுக்கே இவ்வளோ சோர்வா இருக்கீங்க? ஐயோ, ஒரே கவலை இல்லைங்க, ஏகப்பட்ட கவலை, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அவர் சொன்னாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கவலைப்படாம யாராவது இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. கவலைப்படாம யாரால இருக்கவே முடியாது. ஏன்னா மனிதனுடைய வாழ்க்கை, மனிதனுடைய இயல்பு அப்படி மாறிவிட்டது. ஒரு மனுஷன் கொஞ்ச தூரம் அவர் போயிட்டே இருக்காரு. அவர் போகும்போது தன்னுடைய தோல்ல 2 பை சுமந்துன்னு போறாரு. என்னன்னா, ஒரு பையில அன்னைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வச்சுன்னு போறாரு. இன்னொரு பையில நாளைக்கு எப்படி நடக்குமோ, என்ன நடக்குமோ, என்ன நமக்கு வருமோ அப்படின்ற அந்த கவலை, அந்த பிரச்சனை எல்லாத்தையும் அந்த பையில வச்சுன்னு அதையும் சுமந்துக்கிட்டு போறாரு. போயிட்டா இருக்காரு. திடீர்னு அவருக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு, உக்காந்துட்டாரு. அப்போ அந்த வழியா வந்த ஒரு பெரியவர் அவரை பார்த்து கேட்டார், என்னப்பா என்ன ஆச்சு, ஏன் இவ்வளோ சோர்வா உக்காந்துக்கிற அப்படின்னு கேட்டாராம். அப்போ அவன் சொன்னான், ஐயா 2 பை என்னால் அந்த வெயிட்டு என்னால் சுமக்க முடியல, அதனால தான் ரொம்ப சோர்வா உக்காத்துட்டேன்னு சொன்னார். அப்போ கேட்டா, என்னப்பா 2 பையின்ற, 2 பையில் என்ன இருக்குது? அப்போ சொன்னா, நான் இந்த பையில இன்னைக்கு தேவையானதல்லக்கா நான் ஒரு சுமந்துக்கிறேயா, இந்த பையில நாளைக்கு குறித்த கவலை பிரச்சனை எல்லாம் இருக்குதையா அப்படின்னு சொன்னாராம். அப்போ அந்த மனுஷன் சொன்னாராம், ஐயோ நீ பண்றது தப்புப்பா, நாளைக்கு நீ அந்த பைய வச்சுக்கிற பத்தியா, அது இறக்கி கீழே போட்டிருப்பா, அது வேணாம், இன்னைக்கு நீ வச்சுக்கிற பார் பைய, அந்த பைய சுமந்துன்னு போ அப்படின்னு சொன்னாராம். அவன் அதே மாதிரி போனான்னா அவனுக்கு அந்த பாரம் குறைஞ்சு போச்சு. பிரியமானவர்களே, அதனால தான் இயேசு என்ன சொன்னார்னாக்கா, மத்தேயு 6:34 நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அதனால அன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கடவுள் கொடுக்கிறார். அதாவது
கவலைன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன அர்த்தம்னா, அதாவது எதிர்மறையா சிந்திக்கிறது, எதிர்மறையா யோசிக்கிறது, அதாவது பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பெற்றவங்க கவலைப்படுறது, ஏன் எதிர்காலம் எப்படி இருக்கு, நான் இவ்வளோ படிச்சிருக்கேனே, எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, எனக்கு நல்ல சம்பளம் கிடைக்குமா அப்படின்னு பிள்ளைகளுக்கு எதிர்காலத்து குறித்த ஒரு கவலை. இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த சரீரத்தில் இந்த உடல்ல இப்படி ஒரு வியாதி வந்திருக்குது, இது நல்லா ஆகுமா, சுகமாகுமா, என்ன செய்கிறது அப்படின்னு தன்னுடைய சரீரத்தில் வியாதிகளை குறித்த ஒரு கவலை. இப்படி சொல்லிட்டே போலாம். ஆனா ஏன் கவலைப்படுகிறார்கள்? நாம் ஏன் கவலைப்படுறோம்? அப்ப இந்த கவலைப்படுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்ன? அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில கவலை அதிகமாக இருக்குதுன்னாக்கா, அவர் அதிகமா கவலைப்படுறாருன்னா என்ன காரணம்னாக்கா, எந்த வேலையும் செய்யாம அதையே நினைச்சுக்கிட்டு இருக்குது. அதான் முக்கியமான காரணம் இல்ல? அததான் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதன் தனிமையா இருந்து அவன் அந்த நேரத்தை செலவிடுறான்னாக்கா, அவனுடைய சிந்தனை மாறும், எண்ணங்கள் மாறும், நினைவுகள் மாறும், தடுமாறும், எதையாவது நினைக்க தோணும், தேவையில்லாதெல்லாம் நினைக்க தோணும், தேவையில்லாத யோசிக்க தோணும், எதிர்மறையான காரியங்களை நினைக்க தோணும். அது கவலையா மாறும். சில நேரங்களில் அது செயல்பட உருவெடுக்க ஆரம்பிக்கும். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இன்னைக்கு உலகத்துல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ கவலைப்படாம வாழ முடியுமா? நிச்சயமா முடியும். கவலைப்படாம இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியும். ஏன்னா கடவுள் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த பிறகு மனிதன் வாழ்வதற்கு ஏற்ற எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார், முடித்து கொண்டிருக்கிறார், இனிமேலும் முடிப்பார், செய்வார் அப்படின்னு நம்பணும், விசுவாசிக்கணும். அதுதான் கவலைப்படாம இருப்பதற்கான ஒரு நல்ல சாத்தியமான ஒரு வழி. பிரியமானவர்கள, கவலைப்படுறமே அது ஒரு பாவம்னு வேதம் சொல்லுகிறது. என்னங்க சொல்றீங்க? கவலைப்படுறது ஒரு பாவமா? அது எப்படிங்க பாவமா மாறும்? இல்லை. அப்ப இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, முதல்ல பாவம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளணும். பாவம்னா என்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் நல்லா யோசித்து புரிந்து கொள்ள வேண்டும். பாவம்னா என்னங்க? பைபிள் என்ன சொல்லுது? வேதம் என்ன சொல்லுது? 1 யோவான் 3:4 வாசித்து பாருங்க. நியாயப்பிரமாணத்தை மீறுவத பாவம். யாக்கோப்பு 4:17 வேதம் என்ன சொல்லுது? நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் அது பாவம். இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். நியாயப்பிரமாணம் என்ன? இயேசு 10 கட்டளை 2 கட்டளையா மாத்திட்டார் இல்லையா? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும், முழு இருதயத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதற்கு பார்க்க 2 கற்பனை, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இது இயேசு சொன்ன கட்டளைகள். இதை மீறுவது பாவம். நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போவது பாவம். இல்ல, இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பைபிள் படிச்சிருக்கிறோம், எல்லாம் நல்லா தெரியும். ஆனா கடைபிடிக்கிறது இல்லையே, செய்யறது இல்லையே. ஒரு எளிமையா சொல்றேன் பாருங்க. பாவம்னா என்ன? கடவுள்
நமக்கு எதை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரோ அதை செய்யாமல் இருப்பது பாவம். கடவுள் நமக்கு எதை செய்யக்கூடாது என்று சொல்லி இருக்கிறாரோ அதை செய்வது பாவம். புரியுதுங்களா? அதாவது கடவுள் நாம இந்த உலகத்துல வாழும்போது எதெல்லாம் செய்யணும்னு சொல்றாரோ அதெல்லாம் செய்யாம விட்டுறல, அது பாவம். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு இல்ல, அது செய்யறது பாவம். இதுதாங்க பாவத்தினுடைய சுருக்கமான ஆழமான டெஃபினிஷன், பொருள் இல்ல. அப்போ இயேசு என்ன சொன்னாரு? நீ உங்ககிட்ட அன்பு கூறுறது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக. இது நாம் செய்யறோமா? செய்யறது இல்லைல்ல. அப்ப அது பாவம். அப்ப அந்த வகையில இப்ப நீங்க கேட்கலாம், எப்படிங்க கவலைப்படுறது பாவம் அப்படின்னு நீங்க செய்யலாம், கேட்கலாம். வேத புத்தகத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், 28வது வசனம், 31ஆம் வசனத்துல இயேசு மலை பிரசங்கத்துல தெளிவா சொல்லிட்டார். என்னன்னு? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். அவரு தெளிவா சொல்லிட்டார். சொன்னது யாரு? சர்வ வல்லமுள்ள கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. ஆனா நாம கீழ்ப்படியிலையே. கவலைப்படாதுன்னு சொன்னாரு, கவலைப்படுறோமே, அந்த வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கலையே. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம பாவம் பண்றோம், பாவம் செய்யறோம் அப்படின்னு தானே அர்த்தம் இல்ல. கவலைப்படுறதுனால என்ன நடக்குது? பிரச்சனை அதிகமாகிறது. மனதில் ஒரு பதற்றம், ஒரு பயம் ஏற்படுது. அதனால வாழ்க்கையில அமைதி கெட்டு போகுது, சந்தோஷம் இல்லை, சமாதானம் கெட்டு போகுது. ஆகவே இயேசு சொன்னார் லூக்கா 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? முடியாது இல்ல. இயேசு சொல்லிட்டார், கவலைப்படுறதுனால நீ என்ன பண்ண போற? ஒன்றும் பண்ண முடியாது. கவலைப்படாத, கவலைப்படாத. அப்ப கவலைப்படுறது ஒரு பாவம், ஒரு பாவம். ஏன்னா இயேசு சொன்னார் இல்லையா, கவலைப்படாதீங்கன்னு. ஆனா கவலைப்படுறது இல்லை. அப்ப அவர் கட்டளைக்கு மீறுறோம், அவர் வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்கிறது இல்லை. அப்ப அது பாவமாக மாறுகிறது. அப்ப நிறைய பேர் சொல்ற ஒரு காரியம் என்ன? என்ன செய்யுதுங்க? கவலைப்படாம இருக்க முடியலையே. நிறைய பேருடைய கேள்வி இதுதான். கவலைப்படாதீங்க அப்படின்னு இயேசு சொல்லிட்டார, அப்ப கவலை இருக்கதானே செய்யும். எப்படி பத்திலாம் கேள்வி? இயேசு கவலைப்படாதுன்னு சொல்லிட்டாரு, அப்ப கவலை இருக்கதானே செய்து. அப்ப அதுக்கு என்னங்க தீர்வு? இல்ல, இயேசு சொல்லிட்டாரு கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப சொன்ன கடவுள் கவலைப்படாம இருக்கிறதுக்கு தீர்வை கண்டிப்பா வச்சிருப்பாரு இல்ல? வச்சிருக்கிறாரு, சொல்லி இருக்கிறாரு. ஆனா நாம தான் என்ன செய்யறது இல்லை, அந்த வார்த்தையை கடைப்பிடிக்கிறது இல்லை, அந்த வார்த்தையை நம்புறது இல்லை, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை. நமக்கு தெரிஞ்ச வசனம் தான். கவலைப்படாதுன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து கவலைப்படாம இருக்கிறதுக்கு அதே அதிகாரத்தில் ஒரு அழகான வசனத்தை தீர்வை சொல்லியிருக்கிற. என்ன? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அது மட்டுமில்ல, முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை இயேசு என்ன சொன்னாரு? இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ கவலைப்படுகிற அந்த சூழ்நிலையிலிருந்து, அந்த நிலையிலிருந்து கவலைப்படாம இருக்கணும்னாக்கா நாம் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை தேட வேண்டும்.
அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். அது என்னங்க? கடவுளுடைய ராஜ்யம் வேற ஒன்றும் இல்லைங்க. கடவுள் உங்களை ஆளுகை செய்ய வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பழைய வாழ்க்கை விட்டு புதிய வாழ்க்கைக்கு வர வேண்டும். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுகிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இயேசுக்காக முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு கிறிஸ்து நம்மை ஆளுகை செய்ய முடியும். அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. அப்ப கடவுள் இயேசு நம்மை அவர் ஆளுகை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில கவலைப்படுறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வரவே வராதுங்க. ஏன்னா அவர் பார்த்துக்குவார். அதனால்தான் வேதத்தில் வாசிக்கிற 1 பேதுரு 5:7 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இங்க கவனிங்க, இங்க கவலை என்பதற்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆங்ஸைட்டி. இந்த ஆங்ஸைட்டி சொல்லப்பட்டிருக்கிற இந்த கவலைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பதற்றம் அல்லது அச்சம். அதாவது கவலைப்படுறதுனால மனசுல கவலை ஏற்படுது இல்லையா? அது என்ன ஆகுனா அளவுக்கு மீறி அதை யோசிக்க நினைக்க சிந்திக்க என்ன ஆகுனாக்கா மனதிலே ஒரு விதமான அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எதிர்மறையான சிந்தனைகள் ஏற்படும். அதனுடைய விளைவு என்னன்னாக்கா வாழ்க்கையில ஒரு பயம் ஏற்படும், பதற்றம். அப்ப என்ன ஆகும்? ஒரு பயங்கரமான விளைவு உண்டாக்கும், பிரச்சனை அதிகமாக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாது, ஒரு தடுமாற்றம் ஏற்படும். இது என்ன செய்யும்? வாழ்க்கையை மாற்றிவிடும். ஆகவேதான் இயேசு சொல்றாரு, கவலைப்படாதப்பா, அதை என்ன பண்ணு, என் மேல வச்சிரு. பிலிப்பியர் 4:6 வாசித்து பாருங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுங்க, என்கிட்ட சொல்லுங்க. Do not be anxious about anything. எதை குறித்து கவலைப்படாதப்பா, என்கிட்ட சொல்லு. அப்ப எவ்வளவு ஒரு ஆறுதலான வார்த்தை பத்தியா? இன்னைக்கு மனிதன் கவலைப்பட்டு என்ன பண்றான்? தன்னை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கவலைப்படாது என்று சொன்னவர் அதற்கு ஒரு தீர்வு வைத்திருக்கிறார், அதற்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். அந்த வழியை நாம பின்பற்றுறதில்லை, கடைபிடிக்கிறதில்லை, அதை சிந்திக்கிறதில்லை, யோசிக்கிறதில்லை, வீணாய் கெடுத்து போடுகிறோம். அப்போ கவலைப்படுறதுனால என்ன நடக்குது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆமாங்க, கவலைப்படுறேன், அதனால என்ன நடக்க போகுது? நல்லா கவனிங்க. மற்ற பாவங்களை செய்யும் போது என்ன ஒரு விளைவு ஏற்படுகிறதோ அதே போலதான் கவலைப்படும் போது அதற்கு ஒரு விளைவு கட்டாயம் இருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கவலைப்படுறதுனால எதிர்மறையான சிந்தனைகள் அதிகமாகி மனதில் என்ன ஆகுது? ஒரு பதற்றம், ஒரு பயம் ஏற்படுது. அதனால அமைதி கெட்டு போகுது, சந்தோஷம் கெட்டு போகுது, நிம்மதி கெட்டு போகுது. கடைசி என்ன ஆகுது? தவறான முடிவுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது, பரிதாபமான நிலையாக மாறி போகிறது. ஆகவேதான் இயேசு ரொம்ப அழுத்த திருத்தமாக சொல்றாரு, இந்த நிலைக்கு உங்களை கொண்டு போய் விடுகிற இந்த கவலை பற்றி நீங்க கவலைப்படாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆடம் ராபின்சன் என்றவர் எழுதின ஒரு உறுதியான பாறை கட்டிட கம்பெனி அப்படின்ற ஒரு புத்தகத்தில்
ஒரு கதையில் அவர் எழுதினதை ஒரு ஊழியக்காரர் சொன்னதை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். அதாவது அந்த கதையில் என்ன அவர் சொல்றாருனாக்கா, மரணம் என்ற ஒரு மனுஷன் ஒரு நாள் காலையில் ஒரு நகரத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிறான். அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். வழியில் ஒரு மனிதன் இவனை பார்த்து விட்டான். பார்த்து, என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிற, நீ எங்க போயிட்டு இருக்கிற அப்படின்னு அந்த மரணத்தை பார்த்து இந்த மனுஷன் கேட்கிறான். அப்போ அந்த மரணம் சொல்றான், நான் இந்த நகரத்துக்குள்ள போய் இங்கு இருக்கிற 10,000 பேருடைய உயிரை பலி வாங்க போறேன். அதை கேட்ட மனுஷனுக்கு ஒரே தூக்கி வாரி போட்டது. என்ன, 10,000 பேருடைய உயிரை வாங்க போறியா? எவ்வளவு கொடுமை இது, எவ்வளவு பயங்கரம். என்ன காரணம்? அந்த 10,000 பேரும் என்ன பண்றாங்கனாக்கா, எதிர்காலத்து குறித்து கவலைப்பட்டு கொண்டு தங்களை மாய்த்து கொள்ளும்படியாக தயாராயிருக்கிறார்கள் இல்லையா? அப்போ கவலைப்படுறது எங்க கொண்டு போய் விடுறது பார்த்தீங்களா? எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், அதனால்தான் பவுல் மிக அழகா சொல்றார் பாருங்க, 1 கொரிந்தியர் 7:32, நீங்கள் கவலை அற்றவளாய் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி. அப்போ கவலையும் அதனுடைய விளைவாக ஏற்படுகிற அந்த பதட்டம், அச்சும் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் பாருங்க. இந்த உலகத்தில் நாம் கவலைப்படாம வாழ வேண்டும் என்று சொல்லிதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதுதான் அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஏன்னா அந்த கவலையை மாற்றக்கூடிய ஒரே வழி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான். ஆகவேதான் அவரை நாம் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்து கொள்ள வேண்டும். நாமளே கவலையை உள்ளத்தில் வச்சு 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 போராடி கொண்டிருக்க கூடாது. ஆண்டவரிடத்தில் எல்லாத்தையும் சொல்லி விட வேண்டும், சொல்லி விட வேண்டும். அப்போ என்ன வழி? கடவுளிடத்தில் போய் அவருடைய உறவை தேடி நம்முடைய பாரங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? அவரிடத்தில் கொட்டி விட வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், சொல்லிவிட வேண்டும். அதுதான் கவலையை மாற்றுவதற்கான ஒரு சிறந்த வழி. 1 சாமுவேல் 1:10 வாசித்து பாருங்க. அன்னாள் என்ற பெண்மணி, அவளுக்கு ஒரே கவலை. என்ன கவலை? குழந்தை இல்லை, மலடின்னு சொல்றாங்க, கேலியா பேசுறாங்க, வெறுப்பா பேசுறாங்க. அப்ப அந்த வார்த்தையெல்லாம் அவருடைய உள்ளத்தை அப்படியே வேதனைப்படுத்தியது. ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே. ஆனா அண்ணால் இதை குறித்து யாருக்கிட்டையும் சொல்லல, யாருக்கிட்ட போய் புலம்பல, இப்படியெல்லாம் இருக்குது, இப்படியெல்லாம் நடக்குதுன்னு யார்கிட்டயும் போய் சொல்லி புலம்பல, அழல. ஆனா அண்ணால் செய்த ஒரே ஒரு காரியம் என்ன? கடவுளுடைய பாதத்தில் போய் விழுகிறாள், கடவுளுடைய பாதத்தை பிடித்துக் கொள்ளுகிறாள். வேதம் சொல்லுகிறது, அண்ணால் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டாள். ஹல்லேலூயா. அதாவது அண்ணாளுடைய வாழ்க்கையிலே அண்ணாளை வேதனைப்படுத்திய, துன்பப்படுத்திய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் அண்ணாள் என்ன செய்தால், கடவுளோடு கூட உறவாடி அவருடைய பாதத்தில் எல்லாவற்றும் ஊற்றி விட்டார், கொட்டி விட்டார். ஒண்ணுமே வைக்கல, பாக்கி இல்லை. என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது, அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, கவலைப்படுறதை விட்டு கவலைக்கான எல்லா காரியங்களும் ஆண்டுடைய பாதத்தில் கொட்டி விட்ட பிறகு, வைத்து விட்ட பிறகு, சொல்லிவிட்ட பிறகு என்ன நடக்குது? அவளுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி வருகிறது. இதுவரை சாப்பிடாம இந்த அவன் என்ன செய்யறான்னா, அவள் இனி துக்கமா முகமா இருக்கல, சந்தோஷமா வீட்டுக்கு போய் சாப்பிட்றான். இதுதாங்க ஒரே வழி.
இதுதான் கவலையை மாற்றுவதற்கு கடவுள் நமக்கு வைத்திருக்கிற ஒரே வழி இதுதான். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலை என்பது எதிர்காலத்தை நம் கையில் வைத்துக்கொள்ள முயற்சிப்பது. ஆனால் கடவுள் மீது வைக்கின்ற விசுவாசம் எதிர்காலத்தை கடவுள் கரத்தில் ஒப்படைப்பது. நம் மறந்து போகக்கூடாது. அதனால கவலைப்படுறதுனால நாம தான் பாதிக்கப்படுகிறோம். கோரி டென் பூம் என்ற ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் 2ஆம் உலக போரிலே பல துன்பங்களை அனுபவித்த ஒரு கிறிஸ்துவ விசுவாசி. அவர் சொல்றாரு, கவலை நாளைக்கான துக்கத்தை மாற்றாது. worry does not empty tomorrow of its sorrow, it empties today of its strength. என்ன சொல்றாருன்னா, கவலை நாளைய துக்கத்தை அகற்றாது, மாற்றாது. ஆனால் அந்த கவலை இன்றைய பலனை காலியாக்குகிறது, அழிக்கிறது, குறைய பண்ணுகிறது. அப்படின்னா என்ன? கவலை நம்முடைய பலனை குன்றி போக்க பண்றது அப்படின்னு அவர் சொல்றாரு. உண்மைதானே? சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ற ஒரு ஊழியக்காரர், அவர் சொல்றாரு, கவலை ஒரு அவிசுவாசத்தின் நிழல். அவர் சொல்ற வார்த்தை என்ன? anxiety does not empty tomorrow of its troubles, but it empties today of its strength. இங்க anxiety என்று சொல்லும் போது அதற்கு என்ன ஒரு இதுனாக்கா, பதட்டம், பயம், அச்சம். இதெல்லாம் நாளினுடைய துன்பங்களை மாற்றாது. ஆனால் இன்று பலனோடு இருக்கிறாயே, அந்த பலனை அது அழித்து விடும் அப்படின்னு சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு. கவலை கடவுளுடைய வாக்கு தத்தத்தை மறந்து நம் பயத்தை நம் மீது வைக்கிறது. உண்மைதானே? அதான உண்மை. கவலைப்படுறதுனால என்ன ஆகுதுனாக்கா, கடவுள் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை மறந்து நமக்கு ஒரு பயத்தை அது வைக்கிறது. இல்லை எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, அப்போ இந்த கவலை என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் கொண்டு வருது பார்த்தீங்களா? அதனால தான் இயேசு மலை பிரசங்கத்தில் முதல்ல தெளிவாக சொல்லிட்டாருங்க. அவருக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் சொன்னார், ஜனங்களை பார்த்து கவலைப்படாதீர்கள், நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள். காட்டு புஷ்பத்தை பாருங்க, அந்த பறவையை பாருங்க, அவைகளெல்லாம் போஷிக்கிறேன், உங்களை போஷிக்காம நான் இருக்க மாட்டேனா? உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன தேவையோ அது எனக்கு தெரியும், நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் அதை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் அதை நம்ம விசுவாசித்து நடக்கிறோம்? என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், கவலைப்படாதீங்கன்னு. ஆனா கவலைப்படுறோமே குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து, இன்னும் நம்முடைய வாழ்க்கையை குறித்து, தேவையில்லாதவற்றை நாம் குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. அப்ப அது பாவம். கடவுளுடைய கட்டளை மீறுவது பாவம். அது நம்முடைய வாழ்க்கையில விளைவை கொண்டு வரும், மோட்சமான விளைவை கொண்டு வரும். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 35-41 வரை உள்ள வசனங்கள்ல நீங்க வாசித்து பாருங்களேன். இயேசுவும் சீசர்களும் படகில போய் கொண்டிருக்கிறாங்க. அக்கறைக்கு போகணும்னு இயேசு சொல்றாரு. ஆனா இயேசு படகில
அடித்தளத்தில் அவர் தூங்கி கொண்டிருக்கிறார், உறங்கி கொண்டிருக்கிறார். திடீரென்று கடலில் புயல் வருது, காற்று எழும்புது, சூறாவளி வருது, எல்லாம் வருகிறது, படலை அலைக்கழிக்கிறது, புயல் கொந்தளிக்கிறது. சீசருங்க பார்க்கறாங்க, அவங்களுக்கு ஒரே பயம். ஐயோ என்ன நடக்க போகுது தெரியலையே அப்படின்னு ஒரு பயம். உடனே என்ன பண்றாங்க, இயேசு கிட்ட போய் சொல்றாங்க, அவர் எழுப்புறாங்க, ஐயரே, போதுகிறே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பாருங்க, கூட இருக்கிறது யாரு? இயேசு. அவர் சொல்லிட்டார் என்னன்னு, நம்ம அக்கறைக்கு போறோமான்னு சொல்லிட்டார். அவரே சொல்லிட்டார். ஆனா அதை விசுவாசிக்கல, அவங்க நம்பல. இப்ப என்ன கேட்கிறாங்க, ஐயரே, போதுகிற, நாங்க செத்து போறோமே, நாங்க இந்த புயல்ல, இந்த கடல்ல, இந்த காற்றில சூறாவளி எங்களுக்கு தாக்குதே, நாங்க செத்து போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்க தூக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க. இயேசு ஒன்னும் பண்ணலங்க, எழுந்து நின்று காற்றையும் கடலையும் அதட்டினார். அவ்வளவுதான், பேசாம இரு, அதட்டினார். உடனே நின்று போயிடுச்சு. அப்ப அவங்கள பார்த்து கேட்கிறார், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்பட்டீர்கள்? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? நான் தான் உங்களுக்கு சொல்லினே அக்கறைக்கு போறேன்னு. ஏது விசுவாசிக்கல? ஏன் நம்பல? நான் உங்க கூட தானே இருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம கவலைப்படுறோம்னா அது காரணம் என்ன? கடவுள் நம்ம கூட இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். கடவுள் எனக்குள்ள இல்லைன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். கடவுளின் தேவைகளை சந்திக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிவிட்டோம். ஆனா கடவுள் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருப்பேன். அதனால தான் நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க. நான் இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம அதை நம்பி வாழ்ந்து விசுவாசித்து நடந்து கொண்டிருக்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்க்கை என்பது போராட்டம் நிறைந்த ஒன்று. இன்றைக்கு கிறிஸ்துவ என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, கிறிஸ்துவ வாழ்க்கை என்றால் சந்தோஷமாய், ஆனந்தமாய், மகிழ்ச்சியாய், எந்த ஒரு போராட்டமும் எந்த ஒரு கவலை இல்லாம வாழ்கிற ஒரு வாழ்க்கை என்று அவர்கள் நினைத்து கொண்டு வாழும்படியான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பரிதாபம், பரிதாபம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, கவலைப்படாதுன்னு சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏன் சொன்னார்னாக்கா, இந்த உலகத்துல உங்களை கவலைப்பட வைக்கிற அநேக காரியங்கள் உண்டு, துக்கப்படுகிற வைக்கிற அநேக காரியங்கள் உண்டு. அவைகள் மத்தியில தான் நீங்கள் வாழ்ந்து ஆக வேண்டும், இருக்க வேண்டும். ஆனாலும் சர்வ வல்லமுள்ள கடவுளாக நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதீர்கள். ஏன்னா நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உங்களோடு கூட இருப்பேன். உலகத்தின் முடிய பரியந்த நான் உங்களோடு கூட இருக்கிறேன்னு கடவுள் சொல்லிட்டார. அப்ப ஏன் நம்ம பயப்படணும்? இல்ல, சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கு என்னையா தெரியும், பட்டாதான் தெரியும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், கவலைப்படாதுன்னு பிரசங்கிக்கிற எனக்கு கூட கவலை இல்லைன்னு சொல்லாதீங்க. கவலை வரத்தான் செய்து, கவலைப்பட வேண்டிய சூழ்நிலை வரத்தான் செய்து, கவலைப்பட வேண்டிய எல்லா நெருக்கங்கள் என்னை சூழ்ந்து கொள்ளத்தான் செய்கிறது. ஆனால் நான் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த கவலையை நான் நோக்கி பார்ப்பதில்லை. அந்த கவலையை நான் நோக்கி பார்ப்பதில்லை. அந்த கவலை நான் எந்த அளவுக்கு நினைப்பதும் இல்லை. ஏன்னா எனக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர். அந்த கவலை என்ன உன்னால பண்ண முடியலைங்க, ஒன்னும் செய்ய முடியல. அப்ப நான் என்ன கவலை இல்லாம இருக்கிறேன்னு நினைக்காதீங்க. கவலை வரத்தான் செய்து, கவலை இருக்கத்தான் செய்து. ஆனால் நான் அந்த கவலையை பெருசா நினைக்கிறதுல ஒரு பொருட்டா மதிக்கிறதே கிடையாது. ஏன்னா இயேசு எனக்குள்ள இருந்து அவர் சொல்லி கொண்டிருக்கிறார், நான் உன் கூட இருக்கிறேன்பா, இதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, தைரியமா இரு, தைரியமா போ, அதெல்லாம் பார்க்காத, அதெல்லாம் பார்க்காத, அது இருக்கத்தான் செய்யும். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை பாதுகாப்பேன். என் அன்பு சகோதர சகோதரிகள், இயேசு தெளிவா சொல்லிட்டாரு, கவலைப்படாதிருங்கள். அந்தந்த நாளின்
நாளுக்கான பாடுகள் அந்தந்த நாளுக்கு போதும். இன்று நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசோதித்து பார்ப்போம். கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமா? இல்லை. அதுக்குதான் இயேசு அழகான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு பாருங்க. காட்டு புஷ்பம் பாருங்க, காலையில பார்க்கும்போது அவ்வளோ அழகா பூத்து இருக்குது. அதுங்க கவலைப்படுறதில்லை. சாயந்தரம் நம்ம வாடி போவோமே, நம்ம நிலம் மாறிடுமேன்னு அதுங்க கவலைப்படுறது இல்லை. நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? அழகா இருக்கிறேன். நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? மற்றவங்க பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். நான் இப்போ எப்படி இருக்கிறேன்? மற்றவங்க பார்க்கறதுக்கு என்னுடைய நிறத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்படுறாங்க. அதுதான் என்னுடைய எண்ணம். பறவைகளை பாருங்க, என்ன அழகா பறக்குது, ஓடி ஆடி பறக்குது. இல்ல, அவைகளை பிழைப்புட்டுகிற கடவுள் நம்மை பிழைப்பு மாட்டாரா? அவைகளை போஷிக்கிற கடவுள் நமக்கு போஷிப்பாமல் இருக்க மாட்டாரா? நம்ம அதை நினைக்கிறது இல்லைங்க. அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. சுயநலம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கடவுளை நம்பி சார்ந்து பற்றி கொண்டு அவருடைய உறவிலே ஐக்கியத்தில் பலப்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. அப்படி வாழ்கிற ஒருவருடைய வாழ்க்கையில கவலை வந்தா ஒண்ணும் பண்ணாது. கவலைப்படுகிற மாதிரி பல சூழ்நிலை ஏற்பட்டாலும் ஒன்றும் செய்யவே செய்யாது. ஜார்ஜ் முல்லர் என்ற தேவனுடைய பக்தனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? ஒரு பெரிய அநாதை இல்லத்தை நடத்தி கொண்டிருந்தார். அவருக்கு எல்லா இடத்துலயும் பணம் வரல. அவருடைய அனுபவம் என்ன தெரியுங்களா? அந்த பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சாப்பாடு வேணும்னாக்கா போய் ஆண்டவருடைய பாதத்துல முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, இன்னைக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்க போஷிங்க. அற்புதமா இன்னைக்கு அந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு வரும். அப்படிதான் அவர் தன்னுடைய அந்த அநாதை இல்லத்தை நடத்தினார். பிள்ளைகளுக்கு போஷிப்பதற்கான எல்லா தேவைகளையும் கடவுள் சந்தித்தார். எல்லா கவலைகளையும் அவர் என்ன செய்தார்? ஜெபத்தின் மூலமாக வெற்றி சூடினார். ஒரு நாளும் கடவுள் ஜார்ஜ் முல்லரை அவர் வெட்கப்படுத்தவே இல்லை. ஆச்சரியமான ஒரு காரியங்க. அந்த கடவுள் தான் ஜார்ஜ் முல்லரின் கடவுள். கொரிட்டன் பூம் என்ற தேவனுடைய மனுஷனுடைய கடவுள். சார்லஸ் ஸ்பர்ஜன் என்ற தேவனுடைய மனுஷனுடைய கடவுள் நம்முடைய கடவுள். அவர் பட்சபாதம் உள்ள கடவுள் அல்ல. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறவர். அந்த கடவுளை நம்பி வாழ்வோம், விசுவாசித்து நடப்போம், பற்றி கொண்டு வாழ்வோம். அவருடைய உறவிலே ஐக்கியத்திலே அவருடைய பிள்ளைகளாய் வாழ்வோம். கடவுள் நம்மை நடத்துவார். கவலை நம்மை மேற்கொள்வதில்லை, நாம் மேற்கொள்வோம், வெற்றி பெறுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.